மாநில அரசுகிட்டும் அதை பேசுகிறேன். ஒருவேளை மத்திய அரசுக்கு அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் கூட அதையும் நான் பண்ணித்தரதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் சொல்லியிருக்காரு, இது மொழிப்போருக்கான நேரம் வந்துருக்கு அப்படின்ட்டு. நேற்று படவிழாவில் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, ஜிங்கு ஜிக்கான ஒரு பாடல் வந்துருக்கு. இது சீனா ஜப்பான் மொழியாக கூட இருக்கலாம், இது எங்களோட மும்மொழி அப்படின்னு சொல்லிட்டு மொழிப்போருக்கான நேரம் வந்து விட்டு மீண்டும் அவர் குறிப்பிடுறதா. அவர் ஒருவேளை சினிமாவில் பேசுகிற வசனம் மாதிரி எதாவது நினச்சி பேசியிருப்பார். இப்போ மொழிப்போருக்கு என்ன எங்கள் அவசியம் வந்தது? யாராவது மொழியை கற்றுக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்களா? இல்லை கற்றுக்க வேண்டான்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்களா? எதுவும் இல்லையே. சீனா ஜப்பான் கற்றுக்குன்னா கற்றுக்கலாமே. பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு என்ன? மத்திய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையில் என்னத்து சொல்லுது? எந்த மொழியும் கட்டாயம் அல்ல. ஆனால் நாங்கள் கேட்குறது என்ன? தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற அரசு, அனுமதிக்கின்ற அரசு, ஏழை அரசு பள்ளி குழந்தைகளுக்கு ஏன் அந்த வாய்ப்பை மறுக்கிறார்கள்? அவ்வளோதான். கொங்கு நாடு கொங்கு மண்டலம்ங்கிற ஒரு கோட்பாடு வந்து பாஜக மாநில தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்மண்டலம் அப்படிங்கிற போது இலக்கு எப்படி போயிட்டு? ஒரு அரசியல் கட்சி, அனைவருக்குமான அரசியல் கட்சி, அதுவும் உலகத்திலேயே பெரிய ஜனநாயக கட்சி, இந்தியாவில் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய கட்சி, அதிகமான மாநிலங்களில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய கட்சி. அதனால் நாங்கள் எங்களோட தலைவர் எந்த மண்டலத்திலிருந்து வந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவினோட வளர்ச்சிக்கு நாங்கள் எப்படி பங்காற்ற முடியும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதனால் புதிய தலைவருக்கு தகுந்த ஒத்துழைப்பை கொடுத்து எங்களுடைய அத்தனை பேரினுடைய நோக்கம் என்பது 2026 திமுக அரசு அகற்றப்பட்டு அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது தான். அதனால் எங்களுடைய இலக்கு தெளிவாக இருக்குது. இதில் மண்டலத்தை வச்சு நீங்கள் எதுவும் பிரித்து பார்க்க வேண்டாம். இது தொடர்பாக ஏகப்பட்ட பதில் எங்கள் மாநில தலைவரும் சொல்லிட்டாரு, சம்மந்தப்பட்டவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ சன் நியூஸுக்கு என்ன அக்கறை இதில்? நீ உங்களோட என்ன? அதனால் சன் நியூஸ்காரங்க நாங்கள் என்ன ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் உங்கள் ஆட்சியை அகற்றி காட்டுறது மட்டும்தான் எங்களோட இலக்கு. இப்போ கூட்டணியில் இன்னும் ஒரு 7-8 மாதம் இருக்கு இல்லையா? பாருங்க யார் யாரெல்லாம் வந்து சேர போறாங்க. இங்க பாருங்க, வெற்றி கூட்டணியாக இருக்க போவது தேசிய ஜனநாயக கூட்டணி. வெற்றி பெறக்கூடிய சூழல் இப்போதே வந்து அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க போனாலும் அடுத்தது உங்க ஆட்சின்னு பேச ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்பிக்கை வருது. வர 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 என்ன ஆகும்? யார் யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எங்க கிட்ட வந்துருவாங்க. அவர் தேவைப்படும் போது சொல்லுவாருங்க. அவரு நாம் தமிழர்காரங்க, அவங்க வந்து சினிமா டைரக்டர், தலைவர்.